நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. எந்த கையால் நீங்கள் பகடையை உருட்டினீர்கள் மாமா அவர்களே? எந்த கையால்? இல்லை, வலது கையல்லவா? காந்தார அரசே, எந்த கை துரியோதனனை தட்டி கொடுத்து சந்தோஷப்பட்டது சொல்லுங்கள் பார்க்கலாம். இடது கையல்லவா? வேண்டாம் வேண்டாம். தாங்கள் தானே அண்ணன் தம்பிகளின் மனதில் விஷத்தை விதைத்தது. சண்டைக்கு காரணம் தாங்களே. உங்களால் தான் இந்த யுத்தம் எழுந்தது. இன்னமும் உங்களுக்கு வாழ ஆசையுள்ளதா? முடியாது மாமா அவர்களே, நீங்கள் வாழக்கூடாது. இல்லை மாமா அவர்களே, இல்லை. இனி இந்த பூமியில் தாங்கள் இருக்கவே கூடாது. விட்டுவிடு. வேண்டாம். மாமனே, காந்தார அரசனே, இல்லை. மரணம் எனும் ருசியை அனைவரும் சுவைத்தேதான் தீர வேண்டும். மன்னா, எனது அனைத்து அன்பு மகன்களின் மரணத்திற்கு பிறகு எனது மனமே தைரியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. மன்னா, நான் என் சகோதரனிடம் மிகுந்த அன்பு வைத்திருந்தேன்.
ஆனால் அவனது சூழ்ச்சியும் மற்றும் தந்திரத்தின் காரணமாய் அவன் மீது மிகுந்த கோபம் வந்தது. ஆனால் இன்று அவன் மீது கோபம் அல்ல, கருணை வருகிறது. மன்னா, என் சகோதரன் எந்த வழியை தேர்ந்தெடுத்த போதிலும் அதையே இறுதி வரை பின்பற்றினான். இல்லை என்றால் எனது மைந்தன் துரியோதனனோடு செல்லாமல் அவன் தன் உயிரை காப்பாற்றி இருக்கலாம். கடவுள் காந்தார மன்னன் சகுனியின் ஆத்மாவுக்கு அமைதியை அளிக்கட்டும். என்னுடையவர்கள் ஒவ்வொருவராக என்னை விட்டு விட்டு செல்கிறார்களா? மாமாவின் மரணத்திற்கு பிறகு எனக்கு தோன்றுகிறது அஸ்வத்தாமா, இன்று எனது ஆத்மாவே என்னை விட்டு விட்டு செல்கிறது என்று. அவர் எனது அனைத்து நன்மை தீமையிலும் என்னோடு இணைந்தே இருந்தார். இன்னும் நான் வாழ்வதற்கு என்ன இருக்கிறது? மரணமானது கர்ணனையும் மாமாவையும் அல்ல, என்னிடமிருந்து எனது வாழ்வையே பறித்துக் கொண்டு விட்டது. அஸ்வத்தாமா, இந்த எனது வாழ்க்கை கர்ணன் மற்றும் மாமா தந்த தானம்தான். இவர்களின் பலத்தினால் தான் நான் பல கண்டங்களின் மாமன்னனாக உருவாகினேன். அந்த மாமாதான் பாண்டவர்களை சூதிலே வென்று என்னை மாமன்னனாக்கினார். அஸ்வத்தாமா, நான் என்னை நானே பீமனை விட மிகச்சிறந்த கதை வீரனாக நினைத்தேன். ஆனால் என்னால் அந்த கர்ணனையும் பாதுகாக்க இயலவில்லை, அதோடு மாமாவையும் இழந்தேன். எனது திறமையை நினைத்து அவமானப்படுகிறேன். எனது புஜபலத்தை நினைத்து அவமானப்படுகிறேன். கதையிலே சிறந்தவன் என நினைத்து அவமானப்படுகிறேன். அமைதியாக இரு துரியோதனா, அமைதியாக இரு. அமைதியா? எப்படி அமைதியாயிருப்பேன் அஸ்வத்தாமா? எப்படி அமைதியாயிருப்பேன்? இன்று நானே தானே மாமா அவர்களை துச்சாதனனின் பாதுகாப்பிற்காக அனுப்பி வைத்தேன். அப்போது எனக்கு இது தெரியாது. நான் மாமா அவர்களை மரணத்தின் வாயிலுக்கு அனுப்புகிறேன் என்று. அஸ்வத்தாமா, மாமா இன்று இறந்தது என்னால் தான். நான் ஒரு பாவி. ஆம் அஸ்வத்தாமா, நான் பாவிதான். துரியோதனா, துரியோதனா, நீ ஒரு வீரன். எனவே வீரன் சோகத்திலே உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீ பொறுமையாக முடிவெடுக்க வேண்டும். பொறுமையாக. இந்த யுத்தத்திலே நீ மட்டுமல்ல, அனைவருமே ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறார்கள். ஒருவன் தனது மகனை, ஒருவன் தனது நண்பனை, ஒருவன் தனது மருமகனை, தங்கையின் கணவனை, ஒருவன் தனது தந்தையை. ஆனால் தனது துக்கத்தை, தனது வேதனையை தனது நெஞ்சிலே வைத்திருந்து அனைவருமே தங்கள் தர்மப்படி நடந்து கொண்டு இந்த யுத்தம் செய்திருக்கிறார்கள். யுத்தம். துரியோதனா,
நீ காந்தார அரசன் சகுனியின் மரணத்தை நினைத்து கண்ணீர் விடக்கூடாது கூடாது. அனாதையாகிவிட்ட பிறகு உன்னாலும் உனது கண்ணீரை தடுக்க முடியவில்லையே அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா, இன்று மாமாவின் மரணத்திற்கு பிறகு அவர் கையில் இருந்த பகடைகள் மட்டும் அனாதையாகவில்லை, இந்த துரியோதனனும் அனாதையாகி விட்டார். இந்த துரியோதனனும் அனாதையாகி விட்டார். இன்று நாம் மாமா சகுனியினை வதம் செய்தோம். அதனால் பாண்டவர்களின் எதிரி மட்டும் அழியவில்லை, அதோடு கௌரவர்களின் எதிரியையும் அழித்து விட்டோம். பிதாமகர் பீஷ்மரை செயலிழக்க செய்ததால், குரு துரோணாச்சாரியார் போன்ற மாபெரும் வீரனை வதம் செய்ததால், கர்ணன் போன்ற வீரனை யமலோகம் அனுப்பியதால், அதோடு காந்தார அரசன் போன்ற துஷ்ட வீரனை வதம் செய்த பிறகு கௌரவர்களின் சக்தி இன்று நிலை தடுமாறிவிட்டது. துரியோதனன் அதனால் தனிமரமாகிவிட்டார். இனி இந்த யுத்தத்திற்கு அவசியமே இல்லை தர்மண்ணா. ஏனென்றால் துரியோதனிடத்திலே சிறிதளவு கூட சக்தி இல்லை. எனவே இதனால் துரியோதனன் மனதிலே யுத்தத்திற்கான எண்ணம் சிறிது கூட இருக்காது. ஆனால் உடன்படிக்கைக்கான முழு வாய்ப்பு இருக்கிறது. துரியோதனனுக்கு இன்று வேறு எந்த வழியுமே இல்லை. இனி அவன் தலை குனிந்துதான் ஆக வேண்டும். இல்லை பெரியண்ணா, துரியோதனன் தனியாளாகிவிட்டது உண்மை. ஆனால் தாம் மறந்து விட்டீர்கள், அவன் ஒரு வீரன் என்பதை. சத்திரியன் அவன், அசைக்க முடியாது. அனைத்தையும் விட அவன் கர்ப்பம் கொண்டவன். அவன் வாளை விட்டுவிட்டு நம் முன் தலை குனிந்து நிற்பதை என்றுமே நினைத்து கூட பார்க்க மாட்டான். உனது அனைத்து பேச்சும் உண்மைதான் சகாதேவா. ஆனால் துரியோதனனை தடுமாறச் செய்ய மாமா சகுனி இல்லை. மாறாக அவனுக்கு புரிய வைக்க கிருபாச்சாரி மற்றும் அஸ்வத்தாமன் போன்ற திறமையான வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தர்மம், சாஸ்திரம், யுத்தம் பற்றிய முழுமையான ஞானம் இருக்கிறது. எனவே துரியோதனன் என்று அவர்கள் அறிவுரைப்படி செய்யலாம். அதனால் நம்மோடு உடன்படிக்கை செய்வதற்காக நம்மிடம் வரலாம். நாம் அவர்களோடு எந்த ஒப்பந்தமும் செய்யக்கூடாது, மாறாக யுத்தம் செய்வோம். இல்லை பீமசேனா, இந்த யுத்தம் எதற்காக? நாம் இதை நமக்காகத்தானே போரிடுகிறோம். அதோடு இதை என்றுமே மறந்துவிடக் கூடாது. இது தர்ம யுத்தம். இந்த யுத்தத்தின் காரணமாய் நமது வீரர்கள் மடிந்தாலும் எதிரிகள் மடிந்தாலும் அனைவரும் நமது மக்கள் தானே. ஏன் அவர்களின் நன்மையை பற்றி கருதுவது அரசனின் கடமை அல்லவா? எந்த மன்னரும் மாமன்னர்களும் என்னை தர்மராஜனாக நினைக்கிறார்களோ அவர்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த தர்மராஜன் இன்று அதர்மம் செய்தான் என்று. இது எவ்வாறு அதர்மமாகும்? நாம் அந்த அதர்மவாதிகளை தானே கொள்கிறோம் அண்ணா. பீமசேனா, பல மன்னர்களும் மாமன்னர்களும் இந்த தர்ம யுத்தத்திலே நம்மோடு போரிடுகிறார்கள். துரியோதனனிடத்திலிருந்து அமைதிக்கான அழைப்பு வந்ததுமே நம் தரப்பிலிருந்து அதை நிராகரிப்பதால் அவர்கள் நினைப்பார்கள் நாம் அதர்மம் செய்தோம் என்று. அதோடு நமது கீழ்த்தரமான பழிவாங்கும் நெருப்பை எதிரிகளின் இரத்தத்தால் அணைப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான வீரர்களை மடியும்படி செய்துவிட்டோம் என்று. அவர்களின் வாழ்வு இந்த யுத்தத்தை முடிப்பதனால் பாதுகாக்கப்படும். தாம் இதைத்தான் விரும்புகிறீர்களா? நான் அதர்மம் செய்வதை? அப்படி செய்வது நல்லதுதானா? இல்லை அல்லவா? எனவேதான் நான் சொல்கிறேன், அந்த துரியோதனன் நம்மோடு உடன்படிக்கை செய்ய முன்வந்தால் நாம் அது பற்றி சிந்தித்தே ஆக வேண்டும். உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். பாஞ்சாலி, நீயா? செய்து விடுங்கள் உடன்படிக்கை. தங்களின் அவமானத்தோடு செய்து விடுங்கள். தங்களின் மதிப்பை உயர்த்திக் கொள்ளுங்கள். தர்மராஜன் மகா தர்மராஜன் ஆகிவிடுங்கள். தமது அவமானத்திற்கும் தமது மனைவியின் அவமானத்திற்கும் பழி வாங்குவதற்கு எந்த தேவையும் இல்லை.
மன்னித்து விடுங்கள் அந்த பாவியை. அவன் ராஜசபையிலே தம் முன்னாலே என்னை தனது தொடை மீது அமரும்படி சொன்னானே. மறந்து விடுங்கள் அந்த பாவி துச்சாதனன் சிரித்ததை. அவன் என்னை ஆடையின்றி இருக்க முயற்சி செய்தானே. திரௌபதி, மறந்து விடுங்கள். திரௌபதி என்ற பெண் இருந்தாள் என்பதையும் அவள் அவமானப்பட்டதையும். தாம் தம்முடைய மதிப்பை உயர்த்துங்கள். ஆனால் நான் அவமானத்தோடு உயிருடன் இருக்க மாட்டேன். இன்று தாம் இந்த உடன்படிக்கையை செய்து கொண்டால் அப்படிப்பட்ட உடன்படிக்கை நிறைவேறுவது ஏதாவது மையினால் அல்ல, மாறாத திரௌபதியின் ரத்தத்தினால் நடக்கும். இல்லை திரௌபதி, இல்லை. நீங்கள் விரும்புகிறீர்களா இந்த திரௌபதி மடிவதை? இல்லை. ஆனால் நான் அவமானத்தோடு வாழ விரும்பவில்லை. இவர்கள் நால்வருக்கும் இது பற்றி கூட கவலை இல்லை. எனது கூந்தல் முடியாமல் இருக்கிறதே என்று இவர்கள் நெஞ்சிலே எந்த சலனமும் இல்லை. இல்லை. ஆனால் நீயாவது இந்த அவிழ்ந்த கூந்தலை பார். இந்த கூந்தலை இன்று வரை அனைத்து பாண்டவர் மீதும் நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்று இந்த நால்வருமே எனது இந்த கூந்தலோடு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். ஆனால் எனது தலையின் ஒவ்வொரு முடியும் உன்னைதான் நம்பி இருக்கிறது மகாபலி. உன்னைதான் நம்பி இருக்கின்றன. ஏன் என்று தெரியுமா? ஏனென்றால் எப்போது எனக்கு அவமானம் நேர்ந்ததோ அப்போது முதலில் காயம் உனது இதயத்தில் தான் ஏற்பட்டது. உன்னுடைய இதயத்தில் தான். ராஜசபையிலே அந்த எனக்கு அவமானம் நேர்ந்த போது அப்போது நீங்கள் அனைவரும் அடிபட்ட நாகம் போல அசையாமல் இருந்தீர்கள். உங்கள் அனைவரிடத்திலும் கை கூப்பி கெஞ்சினேன். அப்போது நீதான் எனது அவமானத்திற்கு பழிவாங்குவதாக சபதம் செய்தாய். துச்சாதனா, நீ எனது மற்றொரு சபதத்தை கேட்டுக்கொள். எந்த கரங்களால் நீ திரௌபதியின் கூந்தலை தொட்டாயோ அந்த கரங்களை நான் உனது உடலில் இருந்து எடுத்து விடுவேன். அதோடு உனது ரத்தத்தினால் திரௌபதியை புனிதப்படுத்துவேன். எனக்கு அனைத்தும் நினைவிருக்கிறது பாஞ்சாலி, அனைத்தும் நினைவிருக்கிறது. எந்த அவமானத்தின் நெருப்பிலே நீ 13 வருடங்களாக துடிக்கிறாயோ அந்த அக்னியிலே நானும் துடிக்கின்றேன். என்று நான் உனது இதயத்தின் நெருப்பிலே எனது இதயத்தின் நெருப்பை இணைக்க வந்துள்ளேன் மகாபலி. எனவே நீ இந்த நெருப்பிலே நமது எதிரிகளை சாம்பலாக்கி இந்த யுத்த பூமியிலிருந்து இறக்கு. அந்த துஷ்ட துச்சாதனனை அழித்து விடு. அவன் உனது மனைவியின் கூந்தலை தொட்டு தனது ஸ்பரிசத்தால் இதை அசுத்தமாக்கி விட்டான். இந்த கூந்தல் துச்சாதனனின் ரத்தத்தை எதிர்பார்க்கின்றன மகாபலி. துச்சாதனனின் ரத்தத்தை எதிர்பார்க்கின்றன. எனது கண்கள் அந்த கீழ்த்தரமான நாக்கு நிரந்தரமாக செயலற்று இருப்பதை காண விரும்புகின்றது. அதுதானே ராஜசபையிலே என்னை தனது தொடை மீது அமர்வதற்காக ஆணை தந்தது. அதோடு எனது காதுகள் துரியோதனனின் தொடையின் எலும்புகள் உடையும் போது அவன் அலறலை கேட்க விரும்புகிறது. உனது சபதத்தை நிறைவேற்று வாயு மைந்தா, உனது சபதத்தை நிறைவேற்று. பாஞ்சாலி, என் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையின் மேல் ஆணை. இந்த இரவிற்கு பிறகு உனது அழிந்த கூந்தல் இந்த நிலையில் இருக்காது. நான் கூந்தலின் அசுத்தத்தை துச்சாதனனின் ரத்தத்தால் கழுவி சுத்தம் செய்வேன்.
அதோடு இந்த பயங்கரமான மகா யுத்தம் எனது 2 சபதங்களும் நிறைவேறும் பொழுது முடிந்துவிடும். ஆக்கிரமியுங்கள்! ஆக்கிரமியுங்கள்! மன்னவா, இன்றைய நாளின் யுத்தம் தொடங்கிவிட்டது. தெரியவில்லை. மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் இன்று எவருடைய இரத்தத்தினால் சரித்திரத்தை எழுதப் போகிறானோ, எவருடைய வாழ்வின் அழிவைக் காண இன்று சூரியன் உதயமாகி இருக்கிறானோ, தேரோட்டி, அந்த பாவி துச்சாதனன் எங்கே இருந்தாலும் தேரை அவன் அருகிலே கொண்டு செல். ஆணை பிரபு. எங்கே அந்த குருடனின் மைந்தன் பலமற்ற சேனைகள் மீது தனது பலத்தை காட்டுகிறான்? எங்கே அவன்? தேரை நிறுத்து. விரோரராஜனின் சமையல்காரா, உன்னைத்தான் நான் காலையில் இருந்தே தேடுகிறேன். எங்கே ஒளிந்திருந்தாய் நீ? திரௌபதியின் அவிழ்ந்த கூந்தலிலா? துச்சாதனா, திரௌபதியின் அவிழ்ந்த கூந்தலை ஏதோ ஒரு மரத்தின் கிளையென எண்ணி அலட்சியம் செய்யாதே. அதுவே பழிவாங்கும் அக்னியின் ஹோமகுண்டமாகும். அதற்கு உனது ரத்தத்தை அளித்தால் தான் அடங்கும். 14 வருடங்களாக எனது சம்மதமும் அதோடு திரௌபதியின் அவிழ்ந்த கூந்தலும் உன்னையும் அதோடு உனது மரணத்தையும் எதிர்பார்க்கின்றது. அதோடு இன்று நான் எனது சபதத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன். சபதத்தை நிறைவேற்றுவேன். என்ன பீமசேனா, இன்று மிகுந்த கோபத்துடன் இருக்கிறாய். பெரிய பெரிய பேச்சுக்களை பேசுகிறாய். ஆனால் எனது இந்த கரங்களால் திரௌபதியின் கூந்தலை பிடித்துக் கொண்டு ராஜசபையில இழுத்துக் கொண்டு வந்த போது அப்போது எங்கே சென்றது உனது கோபமும் உனது இந்த பேச்சும்? சொல். இப்போது பொங்கி எழுந்து பெரிய பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறாயே. ஆனால் நினைவில் கொள் பீமசேனா, எந்த கரங்களால் நான் திரௌபதியை துயில் உரித்தேனோ அதே கரங்களால் உன்னை கொல்லும் நல்ல காரியத்தையும் செய்ய போகிறேன். தயாராயிரு. துச்சாதனா, தயாராயிரு. பீமனுக்கும் துச்சாதனனுக்கும் யுத்தம். அப்படி என்றால் என் மகன் துச்சாதனன் ஆபத்தில் இருக்கிறானா? ஆனால் கௌரவ சேனாதிபதி மகாராஜன் சல்லியன் எங்கு இருக்கிறார்? அவர் துச்சாதனனுக்கு உதவி செய்ய ஏன் இன்னும் வரவில்லை? தேரை நிறுத்து.
வணக்கம் மாமா அவர்களே. வெற்றி உண்டாகட்டும். மாமா அவர்களே, இது என்ன சோதனை? இன்று விதியானது மாமாவையும் மருகனையும் ஒருவரை ஒருவர் எதிரியாக்கிவிட்டது, எதிரெதிரே கொண்டு நிறுத்திவிட்டது. அதோடு இன்று நான் எனது மாமாவையே யுத்தத்திற்காக அழைக்க வேண்டியதாயிருக்கிறது. நீ தர்மராஜன் யுதிஷ்டரா, எனவே நீ தர்மத்தையே பின்பற்றுகிறாய். ஆனால் நான் எனது வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன். இதில் நீ துரியோதனனை வெற்றி கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்னால் என்னை நீ வெற்றி கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே நான் உயிருடன் இருக்கும் வரை, அதுவரை முன்னால் துரியோதனனை வெற்றி கொள்ள முடியவே முடியாது. அதனால் ஏ யுதிஷ்டரா, இதில் நீ வெற்றி பெற விரும்பினால் முதலில் உனது மாமாவை உனது எதிரியாக நினைத்துக் கொண்டு அவனை கொன்றுவிடு. தயாராயிரு. யுத்தம் செய் யுதிஷ்டா, யுத்தம் செய். மாமா அவர்களே, என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள். யுதிஷ்டர், தயாராயிருங்கள் மாமா அவர்களே. மாமா, சேனாதிபதி சல்லியன் மடிந்து விட்டார். செல்து ரொட்டி. மன்னவா, சொல் சஞ்சயா, என்ன நடந்தது சொல். மன்னவா, என்ன? மத்ர அரசன் சல்லியன் வதம் செய்யப்பட்டார். காந்தாரி, எனது குருட்டு கண்களுக்கு கூட இன்று யுத்தத்தின் முடிவு நன்றாக தெரிகிறதே. இதுதான் நமது பெரும் சோதனை மன்னா. எவரால் பார்க்க முடியாதோ, எவர் தன் கண்களுக்கு தடை போட்டு வைத்திருக்கிறார்களோ, அவர்களின் வாழ்விலே எவராலும் ஏமாற்றப்படாமல் இருந்தால் அல்லது சுவரிலே மோதாமல் இருந்தால் அவர்களுக்கு முடிவு தெரியாமலே இருந்து விடுகிறது. ஆம் காந்தாரி,
பிறரால் ஏமாற்றப்படுவதற்கு முன்னாலேயே நான் குருட்சேத்திரத்தின் யுத்த பூமிக்கு போவதை தடுப்பதற்காக பல பேர்கள் முயற்சி செய்தார்கள். அவை அனைத்தையுமே முறியடித்து விட்டேன். அந்த நேரம் நான் கண் இழந்தவனாக அல்ல, மனக்கண்களை இழந்து விட்டேன். பிதாமகர் பீஷ்மர் எனக்கு புரிய வைத்தார். விதுரர் என்னை பலமுறை தடுத்தார். வாசுதேவன் ஸ்ரீ கிருஷ்ணன் எனக்கு யுத்தத்தின் பயங்கரத்தை விளக்கி தடுக்க நினைத்தார். ஆனால் எனது மூளை முடங்கி கிடந்தது. அதற்கான விளைவை நான் எனது 98வது மைந்தனின் உயிரின் ரூபத்திலே சுமக்க வேண்டியிருக்கிறது. ஆம் அண்ணா, இப்போது இன்னும் எனது 2 மகன்களே உயிருடன் இருக்கிறார்கள். இன்னும் 2 அவர்களை காப்பாற்றுங்கள் மன்னா, அவர்களை காப்பாற்றுங்கள். எனது துரியோதனன் துச்சாதனன் இருவரையும் காப்பாற்றுங்கள். துச்சாதனனை காப்பாற்றுங்கள் மன்னா.
துச்சாதனா, எந்த கைகளால் நீ திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்தாயோ அந்த கைகளை உன் உடலில் இருந்து பீத்தெடுப்பேன். உன் ரத்தத்தினால் அவள் கூந்தலை முடிப்பேன். வெறுப்பும் விரோதமும் நெஞ்சில் இருந்தால் விலங்கினும் கொடியவன் ஆவானே மனிதன். பாஞ்சாலியின் கூந்தலை பற்றி பாதகன் இழுத்தான் இரக்கமே இன்றி. கொடுமையில் கொடுமை கொடிகட்டி பறந்தது. கொடுமையில் கொடுமை கொடிகட்டி பறந்தது. கொடியவன் ஆட்சி கேடு நிறைந்தது. கொடுமையில் கொடுமை கொடிகட்டி பறந்தது. கொடியவன் ஆட்சி கேடு நிறைந்தது. மாமன்றமா இது வேசியர் வீடா, சேலையை அவிழ்க்கும் சீர்கட்ட நாய்கள். மாமன்றமா இது வேசியர் வீடா, சேலையை அவிழ்க்கும் சீர்கட்ட நாய்கள். துச்சாதனா, இதுதானே அந்த அசுத்த கரங்கள்? இதுதானே பாஞ்சாலி திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்தது? துச்சாதனா, இதுதானே அந்த கரம்? இதுதானே பாஞ்சாலி திரௌபதியை துயில் உரிவதற்காக முயற்சி செய்தது? இப்போது நான் உனது இந்த கரத்தை உனது உடம்பில் இருந்து நீக்கி விடுகிறேன். அதாவது ஒரு பெரிய மரத்தை பூமியில் இருந்து வெளியெடுத்து எறிவதைப் போல. அனைத்து திசைகளே, நட்சத்திரங்களே, கந்தர்வர்களே, தேவர்களே, இன்று நான் எனது சபதத்தை நிறைவேற்றப் போகிறேன். இந்த பாவியின் உயிரை எடுக்கப் போகிறேன். அன்று நீ செய்த அநியாய கொடுமை, அபலையின் சேலையை அவிழ்த்த கயமை. இன்று நீ அதற்கு ஏற்ற விலை தந்து இழிமகனே மண்ணிலே வீழ்ந்தனையே. துச்சாதனனே பாபத்தின் பிண்டமே, திரௌபதியை சீரழித்த மனித மிருகமே, மாவீர பீமனின் காத்திருந்த கரங்கள் பழி தீர்த்ததே தன்மானம் காக்கவே. ஆத்திரம் நெஞ்சுக்குள் அடங்கி கிடந்தது, அடங்கிய கோபம் வெடித்தது இன்று. அரசாங்கம் நம் கையில் என்று நினைப்பில்
ஆடிய ஆட்டங்கள் விலை தந்ததின்று. வெறுப்பை வேறுப்பால் அழிக்க நினைத்தாய், வெறுப்பை வேறுப்பால் அழிக்க நினைத்தாய், விளைவென்ன விளைவென்ன நீதான் அழிந்தாய். வெறுப்பை வேறுப்பால் அழிக்க நினைத்தாய், விளைவென்ன விளைவென்ன நீதான் அழிந்தாய். பாவத்தின் விளைவுகள் பயங்கரமாகும், பயங்கரம் முடிவின்றி தொடர்கதையாகும். பாவத்தின் விளைவுகள் பயங்கரமாகும், பயங்கரம் முடிவின்றி தொடர்கதையாகும். கொடுமையாக நடந்தவன் கொடுமைக்கு பலி ஆகிறான். கொடுமை என்பது காட்டு தீ, காட்டு தீயும் அடங்குமா? நீ புரிந்த பாவங்கள் நல்லவர்களின் சாபங்கள். தப்பிச் செல்ல முடிந்ததா? நீ நினைத்தது நடந்ததா? உலகம் உன்னை பார்த்து சிரிக்க வெறுக்க, உடல் தரையில் கிடக்க பாவம் உன்னை கொல்ல. இது நியாயம் என்று சொல்ல. செத்த பிறகும் நிந்தனை, ஜீவன் போயும் நிந்தனை, சீர்கெடுத்தனை நிந்தனை, என்ன லாபம் அடைந்தனை? ஹே வாசுதேவா, ஹே தர்மண்ணா, நான் எனது முதல் சபதத்தை நிறைவேற்றி விட்டேன். நான் துஷ்டனான துச்சாதனனை வதம் செய்து விட்டேன். நான் இந்த துஷ்ட துச்சாதனனின் ரத்தத்தை எனது கரங்களிலே ஏந்தி இருக்கிறேன். இப்போது நான் துச்சாதனனின் ரத்தத்தினால் பாஞ்சாலி திரௌபதியின் கூந்தலிலே பூசுவேன். அவள் கூந்தலின் தாகத்தை தீர்ப்பேன். அவள் மனதில் கொதிக்கின்ற பழி உணர்ச்சியான அக்னி ஜோலையை குளிர வைப்பேன். கிருஷ்ணா